சூப்பராக ஒரு சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓவர் நைட்டு ஊற வச்ச சுண்டலை ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, பொடிசாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது இப்போ நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இது கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அதிலேருந்து சுண்டல் எடுத்து மிக்சி ஜாரில் குறப்பாக அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து இது நல்லா மசிய விட்டு இதோ மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இதையும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த சுண்டல் இருக்கு இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நிறைய தண்ணியோடு இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும். அதனால் சுண்டலை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 20 முந்திரி பருப்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா திக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்தோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வர்றது மாதிரி இருக்கும். அதனால தான். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இதையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இதுவும் நல்ல கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கடைசி சப்பாத்தி, பட்டர் நானோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.